அத்தியாயம் 9 பதம் 34. உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. இவ்வாறாக என்னில் முழுமையாக லயித்து நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய். பொருளுரை: களங்கமான இந்த ஜட உலகின் பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி கிருஷ்ண உணர்வே என்பது இப்பதத்தில் தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எல்லாவித பக்தி தொண்டும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யப்பட வேண்டும் என்ற கருத்து இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ள போதிலும் சில சமயங்களில் யோக்கியமற்ற கருத்துரையாளர்கள் அதனை சிதைத்து விடுகின்றனர். துரதிர்ஷ்டவசமாக அந்த யோக்கியமற்ற கருத்துரையாளர்கள் படிப்பவர்களின் மனதினை சாத்தியமில்லாத வழிகளுக்கு திருப்புகின்றனர். கிருஷ்ணருக்கும் அவரது மனதிற்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை என்பதை இத்தகைய கருத்துரையாளர்கள் அறிவதில்லை. கிருஷ்ணர் சாதாரண நபர் அல்ல, அவரே பூரண உண்மை. அவரது உடல், அவரது மனம் அனைத்தும் ஒன்றே, அனைத்தும் பூரணமானதே என்று கூர்ம புராணத்தில் கூறப்பட்டுள்ளதை சைத்தன்ய சரிதாமிரதத்திற்கான தனது அனுபாஷ்ய உரையில் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மேற்கோள் காட்டியுள்ளார். இதன் பொருள் பரமபுருஷரான கிருஷ்ணருக்கும் அவரது உடலுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்பதாகும். ஆனால் கிருஷ்ணரை பற்றிய இந்த விஞ்ஞானத்தை அறியாத கருத்துரையாளர்கள் கிருஷ்ணரை மறைத்து அவரது வியக்கியத்துவத்தை அவரது மனம் அல்லது உடலில் இருந்து பிரிக்கின்றனர். இது கிருஷ்ண விஞ்ஞானத்தை பற்றிய முழு அறியாமை என்ற போதிலும் மக்களை இவ்வாறு திசை திருப்புவதில் சிலர் லாபம் பெறுகின்றனர். அசுர இயல்பு கொண்ட சிலரும் கிருஷ்ணரை பற்றி எண்ணுகின்றனர். ஆனால் கிருஷ்ணரின் மாமனான கம்சனைப் போல பொறாமையுடன் நினைக்கின்றனர். கம்சனும் கிருஷ்ணரை எப்போதும் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் அவன் கிருஷ்ணரை தனது எதிரியாக எண்ணினான். கிருஷ்ணர் எப்போது தன்னை கொல்ல வருவார் என்று திகைத்தபடி அவன் எப்போதும் பயத்துடன் இருந்தான். அத்தகைய சிந்தனை நமக்கு உதவாது. கிருஷ்ணரை அன்புடன் நினைக்க வேண்டும். அதுவே பக்தி. கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை தொடர்ந்து விருத்தி செய்ய வேண்டும். அவ்வாறு சாதகமாக விருத்தி செய்வது எப்படி? அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியரிடமிருந்து கற்க வேண்டும். கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். மேலும் அவரது உடல் ஜடமல்ல, நித்தியமும் அறிவும் நிறைந்த ஆனந்தமயமானது என்பதை நாம் பலமுறை விளக்கியுள்ளோம். கிருஷ்ணரை பற்றிய இத்தகு விளக்கம் ஒருவன் பக்தனாகுவதற்கு உதவும். மாறாக தவறான மூலத்திலிருந்து கிருஷ்ணரை அறிய முயல்வது பயனற்றதாகும். எனவே ஒருவன் தனது மனதை ஆதி ரூபமான ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய உருவில் ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்ற திடமான நம்பிக்கையுடன் அவரது வழிபாட்டில் அவன் தன்னை ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ணரை வழிபடுவதற்கான இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் உள்ளன. அங்கே பக்தி தொண்டு பயிற்சி செய்யப்பட்டு வருகின்றது. இத்தகு பயிற்சியின் போது கிருஷ்ணரின் முன்பு விழுந்து வந்தனை செலுத்த வேண்டும். விக்கிரகத்திற்கு முன்பு சிரம் தாழ்த்தி ஒருவன் தனது மனதாலும் உடலாலும் செயல்களாலும் தன்னை ஈடுபடுத்த வேண்டும். அவன் கிருஷ்ணரின் மீது லயித்திருப்பதற்கு இஃது உதவும். இஃது அவனை கிருஷ்ணலோகத்திற்கு மாற்றுவதற்கும் உதவும். யோக்கியமற்ற கருத்துரையாளர்களால் யாரும் வழி தவறக்கூடாது. கிருஷ்ணரை பற்றி கேட்டல், கூறுதல் என தொடங்கும் 9 விதமான பக்தி தொண்டில் கட்டாயம் ஈடுபட வேண்டும். தூய பக்தி தொண்டே மனித சமுதாயத்தின் உன்னதமான வெற்றியாகும். கற்பனை ஞானம், யோகம் மற்றும் பலநோக்கு செயல்களிலிருந்து விடுபட்ட தூய பக்தி தொண்டு பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயத்திலும் 8ஆம் அத்தியாயத்திலும் விளக்கப்பட்டது. முற்றிலும் தூய்மையடையாதவர்கள் பகவானின் இதர இயல்புகளால், அதாவது அருவ, பிரம்மஜோதி அல்லது இதயத்திலுள்ள பரமாத்மா ஆகியவற்றால் கவரப்படலாம். ஆனால் தூய பக்தனோ பரமபுருஷருடைய தொண்டில் நேரடியாக ஈடுபடுகிறான். கிருஷ்ணரை பற்றிய ஓர் அழகான பாடலில் தேவர்களை வழிபடுபவர்கள் மிகவும் அறிவற்றவர்கள் என்றும் கிருஷ்ணருடைய உன்னதமான கருணையை அவர்கள் ஒருபோதும் அடைய முடியாது என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தொடக்க நிலையிலுள்ள பக்தன் சில சமயம் சீரான நிலையிலிருந்து வீழ்ச்சியடையலாம். இருப்பினும் மற்ற தத்துவவாதிகள் மற்றும் யோகிகளை காட்டிலும் அவன் உயர்ந்தவனாக கருதப்பட வேண்டும். கிருஷ்ண உணர்வில் சதா சர்வ காலமும் ஈடுபட்டிருப்பவன் பக்குவமான சாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராமல் நிகழும் அவனது பக்தியற்ற செயல்கள் விரைவில் அழிந்துவிடும். மேலும் வெகு விரைவில் அவன் பூரண பக்குவத்தில் நிலை பெறுவான் என்பதில் சந்தேகமில்லை. முழுமுதற் கடவுள் தானே சுயமாக தனது தூய பக்தர்களை கவனித்துக் கொள்வதால் தூய பக்தன் வீழ்ச்சியடைவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. எனவே அறிவுள்ள மனிதன் கிருஷ்ண உணர்வின் வழிமுறையை நேரடியாக ஏற்று இந்த ஜட உலகிலும் ஆனந்தமாக வாழ முடியும். அவன் காலப்போக்கில் கிருஷ்ணரது உன்னத கருணையை பெறுவான். ஸ்ரீமத் பகவத்கீதையின் மிக இரகசியமான அறிவு என்னும் 9ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன.